ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து பட்டர் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறோம். அது வந்து உருகினோடனே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணெய் உருக்கிட்டு இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம லைட்டாக இது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். லைட்டாக போட்டால் போதும், திருப்பி கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு லைட்டாக அந்த இதில் வதக்கிட்டு உப்பு போட்டிருக்கோம். போதும், இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். இதுக்கு அடுத்தது வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனா போதும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். அதோட நம்ம தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். 4 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறத அதோட சேர்க்க போகிறோம். இப்போ இதை சேர்த்து நல்ல ஒரு வதக்கிக்கிறோம். கலந்து விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஓரளவுக்கு வதக்கிட்டு இதில் வந்து 2 வெள்ளை பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதோட ஒரு 5-6 முந்திரி பருப்பு போல் எடுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம சேர்த்து வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு இப்படி மூடி வச்சுட்டு அந்த தக்காளியில் உள்ள இதெல்லாம் வெளியில் வரட்டும். வந்தோடனே ஜூஸ் வெளியில் வந்தோடனே நம்ம திருப்பி அடுத்த இதை பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு ஆற வச்சு இதை அரைக்கிறோம். அடுத்த ப்ராசஸ் வந்து அரைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிடுவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து 3 டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிறோம். பட்டர் எடுத்து நல்லா உருக வச்சுக்கிறோம். அதை உருக வச்சுட்டு இப்போ அதுக்கு வந்து நம்ம மசாலா என்னெல்லாம் போடணும்னா வறுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உருகின வெண்ணெயில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு அடுத்தாப்பில் அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதோட சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதோட சேர்க்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஓரளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நிறைய போட வேண்டாம். போட்டுவிட்டு அதை கலந்து விட்டுட்டு அடுத்தது சில்லி பவுடர், காரத்துக்கு சில்லி பவுடர் எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இதே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்கட்டும். கொதித்த உடனே அடுத்தாப்புல நம்ம இதை பன்னீரை தூக்கி அதோட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு அதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு சீனி, ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஜீனி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு திருப்பி நம்ம மூடி வைக்க போகிறோம். நல்லா ஓரளவுக்கு கொதித்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5-6 நிமிஷம் இது நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை அதோட சேர்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் பன்னீர் அதோட நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா குட்டி குட்டியாக வெட்டி, இது கடையில் வாங்கினது தான். ஒரு 200 கிராம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓரளவுக்கு இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். கடைசியில் நம்ம க்ரீம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம இருக்கிற பட்டரையே அதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இதோட நல்ல மசாலாவோட கலந்து ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே நம்ம கடைசியில் க்ரீம் இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வெண்ணெய் இருக்கிற பட்டரை நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணீர் வேணுன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் அதோட தண்ணீர் சேர்த்துக்கலாம்.
இப்போது இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே மல்லி இலையை போட்டு இறக்கணும். வெண்ணெயை விட்டு மல்லி இலையை போட்டு இறக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மல்லி இலையை அதோட சேர்க்குறோம். இப்போ கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி அது இல்லைன்னா நம்ம மல்லி இலையை மேட்டாப்பில் சேர்த்துக்கலாம். கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா தயாராகிட்டு பன்னீர் பட்டர் மசாலா இப்படி வீட்லேயே நம்ம செய்யலாம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.